ஹாய் மக்களே வணக்கம். யாரெல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோவை உங்களால் உடனுக்குடன் பார்க்க முடியும். பிக் பாஸ் சீசனில் வந்த விஜய், பார்வதி, கமருதீன் இந்த 2 பேரும் யாராலையும் மறக்க முடியாதுங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்கும்போது நிறைய கான்ட்ரிபியூஷனான விஷயங்களை பண்ணியிருப்பாங்க. ஸோ உள்ளே இருக்கும்போதும் சரி, வெளியே வந்த அப்புறம் சரி, நிறைய பேர் சொன்ன விஷயம் என்னென்னா, இவங்க 2 பேர் சும்மா கண்டென்ட்டுக்காக உள்ளே இருக்கும்போது லவ் பண்ணுற மாதிரி சொன்னாங்க. மோர் தென் ஃப்ரெண்ட்ஷிப் அந்த மாதிரி டெர்மினாலஜி யூஸ் பண்ணாங்க. பட் வெளியே வந்தோடனே அவங்க வேலையை பார்த்துட்டு போயிடுவாங்கன்ற மாதிரி சொன்னாங்க. பட் இது எல்லாமே பொய்யாக்கும் விதமாக அவங்க 2 பேரும் உள்ளே எப்படி இருந்தாங்களோ அப்படி தான் இன்னி வரைக்கும் இருந்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 2 டேஸ்க்கு முன்னாடி விஜய், பார்வதிக்கு 30வது பிறந்தநாள் கொண்டாடினாங்க இல்லையா? ஸோ அப்போ அவருடைய மேரேஜை பற்றி ஒரு சில விஷயங்களை சொல்லியிருப்பாரு நம்ம கமருதீன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு 29 வருஷத்தில் உன்னை பார்க்கல பார்வதி. ஸோ இப்போ தான் ஒன்று பார்த்தேன். ஸோ உண்மையாகவே எனக்கு சந்தோஷமாக இருக்குது. ஸோ அடுத்த 30 வருஷத்தில் உன் கூட நான் கண்டிப்பாக எப்பவுமே இருப்பேன். உன்னோட சந்தோஷங்கள், துக்கங்கள் எல்லாத்துலேயுமே நான் பங்கெடுத்துன்னு ஆசைப்பட்றேன். உன் கூட இருக்கும்போது நிறைய சர்ப்ரைஸ் ஒன்று கொடுக்கணும், உன்னை சந்தோஷமாக வச்சுக்கணுன்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ இதுலேருந்தே தெரியுது அவர் மேரேஜ் பண்ண போகிறாருன்னு. அது மட்டும் இல்லாமல் இந்த 30 வயசுக்கு முடியறதுக்குள்ளவே நம்ம 2 பேர் சம்மந்தப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு டிசிஷன் நான் சொல்ல போகிறேன்ற மாதிரி சொல்லுவார். ஸோ இதை கேட்ட உடனே பார்வதி ரொம்பவே வெக்கப்பட்டு சிரிப்பாங்க. இதுலேருந்தே தெரியுது இவர் மேரேஜ் விஷயத்தை தான் சொல்ல வரான்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக எல்லாருக்குமே புரியும். அது மட்டும் இல்லாமல் நம்ம கமருதீன் சொல்லியிருக்காரு, பெண்கள்னா உன்ன மாதிரி தைரியமாக இருக்கணும், போல்டாக இருக்கணுன்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. அது மட்டும் இல்லாமல் நீ ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும் இனிமேன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வாழ்த்து தெரிவிச்சிருப்பாரு. ஸோ இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா பார்வதி, கமருதீன் அவங்க 2 பேர் ஃபேன்ஸுக்கு கண்டிப்பாக ரொம்ப சந்தோஷமான விஷயமாக தான் இருக்கும். கூடி சீக்கிரத்தில் அவங்க கல்யாண தேதியும் சொல்ல போகிறாங்க. அதை கேட்டு ஒரு சிலர் வயிற்றுச்சல் அடையலாம், ஒரு சிலருக்கு வெறுப்பாகலாம். பட் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க சந்தோஷப்படுவாங்க. நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.